வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். கோஃபோர்ஜோட அடுத்த 5 வருட திட்டத்த பத்தி நம்ம பேச போறோம். பெரிய அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நடக்குமா? என்ன ஏதுங்கிறத பற்றி பார்ப்போம். டிசிஎஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. அதையும் நம்ம பேசுவோம். ஜிஎன்எஃப்சி கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஜிஎன்எஃப்சியோட 50வது ஆண்டு விழா. ஸோ இந்த நேரத்தில இத பற்றி நம்ம பேசுவோம். நண்பர்களும் இத பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டோம்ஸ்ல ஒரு பிளாக் டீல் நடக்குது. என்ன சைஸ் அண்ட் யார் அத விக்கிறாங்கங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்தது ஐடிசி. ஸோ அடுத்த கட்ட நகர்வு என்ன? அதுக்கு புது ஒரு டார்கெட் கிடைச்சிருக்கு. என்ன ஏதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலா டாடா மோட்டார்ஸ், ஜேஎல்ஆர் பற்றியான ஒரு அப்டேட் இருக்கு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட் அப்டேட்லேருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு டேல அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நிஃப்டி 50 ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்து தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 135 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த நிஃப்டி டெலிவர் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு வெறும் 98 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த தான் குடுத்துருக்கு. ஆனா, எச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 1% வரைக்கும் ஏற்றத்த குடுத்து, நமக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷத்த குடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவு சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் கூட, போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. ஸோ ரீசன்ட் டேஸா நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. 4 நாளா நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணிட்டு இருக்கிறது நம்மள பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அதே நேரத்தில க்ரூட் ஆயில் பாருங்க, இன்னைக்கு டெய்லியும் ஒரு 4% வரைக்கான ஒரு இறக்கத்த டெலிவர் பண்ணியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ க்ரூடு ரொம்ப நாளா ஏறி நமக்கு பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தத்த குடுத்துட்டு இருந்தது. இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா, அப்படியே சரிவடைய ஆரம்பிச்சிருக்கு. நேத்தும் சரிவு, இன்னைக்கு பார்க்கும்போது சரிவு. 2டே நாள்ல கிட்டத்தட்ட 10% வரைக்கான இறக்கம் க்ரூட் ஆயில்ல ஏற்பட்டிருக்கிறது நம்மள பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நல்ல செய்தி. நம்ம மார்க்கெட்டுக்கும் நல்ல செய்தி. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கும் சரி. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல செய்தியா தான் வந்து பார்க்கப்படுது. தொடர்ந்து சரிஞ்சு திரும்ப ஒரு நல்ல ஒரு லோ ப்ரைஸுக்கு வந்ததுன்னா, ரொம்ப நல்ல விஷயமா வந்து இருக்கும். ஆனா பெட்ரோல் விலை குறைப்பாங்களாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ அடுத்தது அ எஃப்ஐஐஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேல செல்லரா தான் இருக்காங்க. பெருசா விக்கல. ஒரு 750 கோடி கிட்ட வித்திருக்காங்க. ஆனா அதே நேரத்தில டிஐஎஸ் நெட்டா பார்க்கும்போது எந்த விதமான கான்ட்ரிபியூட்டும் பண்ணல. கரெக்ட்டா வித்திருக்காங்க, கரெக்ட்டா வாங்கியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு மாற்றம் இல்ல. ஸோ எஃப்ஐஐஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல கொஞ்சம் செல்லரா வந்து இருக்காங்க. அடுத்தது கோஃபோர்ஜோட திட்டத்த பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 வருடத்தில $5 பில்லியன் ரெவென்யூவ ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நகர்ந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அரவுண்ட் ஒரு $2 பில்லியன் ரெவென்யூ கிட்ட வந்து இவங்க ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த 5 வருடத்தில இன்னும் எக்ஸஸா ஒரு $3 பில்லியன் வந்து நாங்க ஆட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கோஃபோர்ஜோட தலைமை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குரோத் எங்கேருந்து வரும்? ஸோ ஏஐ ரிலேட்டட்ல இருந்து தான் நாங்க இந்த குரோத்த எதிர்பார்க்கிறோம் அப்படின்ட்டு அ அதையும் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தோட தலைவர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஏஐ, ஐடி கம்பெனிஸ முடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாங்க ஏஐல வந்து முதலீடு பண்றோம். ஸோ இவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நாங்க ஏஐல முதலீடு பண்றோம். ஸோ என்டர்பிரைசஸ் ஏஐ செக்மெண்ட்ல நாங்க நல்ல வளர்ச்சிய பெறுவோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய டார்கெட்ட வந்து குடுத்துருக்காங்க. பட் இந்த பங்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்ல பல முன்னணி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோ பில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்க நாங்க அதெல்லாம் காட்டிலும் ஒரு அவுட் பெர்ஃபார்மன்ஸ வந்து எதிர்காலத்தில பண்ணுவோம் ஏஐனால அப்படின்ட்டு ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து சொல்றாங்க. பட் எல்லாம் சொல்லலாம். நடக்குமாங்கிறது தெரியல. ஸோ இந்த மாரியான விஷயங்கள கேட்டுட்டு, ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில நம்ம இந்த மாரியான ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய பங்கு பக்கம் போறது, அவ்வளோ நல்ல விஷயம் இல்லங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ இவங்க சொல்ற மாரி ஒரு வளர்ச்சி நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நடக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இவங்க யாருக்கு பார்த்தீங்கன்னா, போட்டியாளரா இருக்க போறாங்கன்னா, எல்டிஐ, மைண்ட்ரீ, டெக் மகேந்திரா போன்ற நிறுவனங்களுக்கு அதுவும் குறிப்பா 5வது ஸ்பாட்ட வந்து இவங்க குறி வச்சிருக்கிறதாவும் தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ டெக் மகேந்திரா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ டெக் மகேந்திராவும் திரும்ப திரும்ப ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பழைய பன்னீர்செல்வமும் இப்போ டெக் மகேந்திராவும் மார்க்கெட்குள்ள உலா வந்துட்டு இருக்கான். அவன் தான் நம்பர் 5 பிளேயரா இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இல்ல எல்டிஐ இருக்கானான்னு தெரியல. ஸோ அவங்க 2 பேரோட ஸ்பாட்டுக்கு தான் கோஃபோர்ஜ் வந்து டார்கெட் வச்சிருக்கு. ஸோ அத வந்து ஹிட் பண்றாங்களாங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். பட் ரொம்ப கஷ்டம். ஆனா காலம் எதையும் வந்து சொல்லும்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸோ டிசிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் கிளப் கூட ஒரு மல்டி இயர் பார்ட்னர்ஷிப், மல்டி இயர் டீல பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா ஸோ அங்க இந்த ஐடி சேவைகள், இந்த கிளவுடு, ஏஐ இந்த மாரி பல விஷயங்கள வந்து டிசிஎஸ் அந்த நிறுவனத்துக்கு பண்ணி குடுக்க போறதா, அதாவது அந்த ஃபுட்பால் கிளப்புக்கு வந்து பண்ணி குடுக்க போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளும் தொடர்ந்து வந்து இத பற்றி டிசிஎஸ பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ கன்டினியூஸா வாரத்துக்கு ஒரு டீல் பார்த்தீங்கன்னா, வின் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு விஷயமா தான் நமக்கு படுது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மேல அதாவது இந்த பங்கு மேல
பயம் அதிகமா இருக்கு. என்னதான் டாட்டா நிறுவனமா இருந்தாலும் கூட, ஸோ ஒரு இறக்கத்துல எப்படிப்பட்ட பயம் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு ஒரு டைம்ல, அதாவது இந்த கொரோனா டைம்ல தான் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும் சரிவ வந்து சந்திச்சது. அந்த டைம்ல எனக்கு வாங்குறதுக்கான ஒரு ஆசை இருந்தது. பட் அந்த டைம்ல எனக்கு இந்த அளவுக்கான ஒரு தெளிவில்ல. ஏன்னா அந்த டைம்ல நம்ம தான் ட்ரேடர் ஆச்சே, முதலீட்டாளர் இல்ல. ஸோ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 50,000 கொண்டு போய் அதில போடலாம் அப்படிங்கும்போது, ஸோ எனக்கு எந்த விதமான ஒரு புரிதலும் இல்ல டாடா மோட்டார்ஸ் மேல அந்த டைம்ல, உண்மைய சொல்லப்போனா. ஆனா, ஸோ அங்க வந்து போடுறதுக்கான ஒரு ஆசை இருந்தது. டாடா மோட்டார் அப்படிங்கிற ஒரு பிராண்டின் காரணமா. ஆனா போட்டிருந்தாலும் இந்நேரம் பெரிய ஒரு வெற்றி வந்து எனக்கு கிடைச்சிருக்கும். பட் எங் சர்க்கிள்ல இருந்தவங்க, டாடா மோட்டார்ஸ் எல்லாம் போடாத, பாரு எப்படி இறங்கியிருக்கு, கொரோனா வந்திருக்கு, முடிஞ்சே போயிரும் அப்படின்ட்டு ஒரு பெரிய பயத்த காட்டி, ஸோ முதலீடு பண்றக்கூடிய ஒரு வாய்ப்ப தடுத்து நிறுத்துனாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க உடனே சொல்லலாம், நம்ம தான் வந்து முடிவு எடுக்கணும், அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ட்டு. இப்படி வந்து ஒரு விஷயத்த செய்ய போம்போது, ஏதாச்சும் ஒரு அ ரொம்ப முடிஞ்சே போயிரும், அவ்வளோதான், இதில நீ போட்டீன்னா உன் காசு போயிரும் அப்படின்ட்டு சொல்லும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மைண்ட்ல வேற விதமா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். டெஃபினட்டா இது நடக்கும். ஸோ 1000 சொல்லலாம். அவங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது, இவங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ட்டு. ஸோ நம்மளா முடிவு எடுக்கணுன்ட்டு. நான் கமெண்ட்லயே பார்க்குறேன். பட் அப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியாது. ஏதோ ஒரு ஓரத்துல, மூலையில, ஐயோ! இதில இந்த ஆபத்து இருக்கே, ஸோ இது நம்மள முடிச்சிருமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய சந்தேகத்தினால நம்ம பெருசா புரிதலும் இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம தவறான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி விட்டது தான். ஸோ இந்த மாரி ஒரு பங்கு ஒரு நல்ல விலையில இருக்கும்போது, பயம் கண்டிப்பா வந்து இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்து தான் வந்து வரணும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா, இது டெஃபினட்டா வந்து ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எப்படி வந்து இவன் ரெக்கவர் ஆகுறாங்கிறத பார்க்கறக்கு ரொம்ப ஆசையா தான் வந்து இருக்கு. ஸோ ரிஸ்க்கும் ஒரு பக்கம் பாதிக்கு பாதி இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ அது ரிஸ்க் இல்லாத இடம் மார்க்கெட் இல்ல. அதையும் நம்ம கண்டிப்பா உணர்ந்து கொள்ளணும். அடுத்தது ஜிஎன்எஃப்சி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஜிஎன்எஃப்சி பொறுத்தவரைக்கு இப்போ சிஎம், அந்த குஜராத்தோட சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து FY 26ல நாங்க ஒரு 7,000 கோடி வரைக்கும் நாங்க முதலீடு பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேப்பெக்ஸ் வந்து பண்றாங்க. 2047ல இது 10 மடங்கு அதிகரிச்சு 70,000 கோடியா இருக்கும் அப்டின்ட்டு இந்த கோல்டன் ஜூப்ளில வந்து பேசியிருக்காங்க. 50 வருடம் பார்த்தீங்கன்னா நிறைவடைந்திருக்கு இந்த ஜேஎன்எஃப்சிய பொறுத்தவரைக்கும். ஸோ இது நல்ல செய்தி தான். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஜேஎன்எஃப்சிய பற்றி பேசுங்க அப்டின்னாங்க. நம்ம இடப்பட்ட டைம்ல இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வாங்குன ரேஞ்ச்ல தான் ஜேஎன்எஃப்சி இன்னும் சுத்திட்டு இருக்கு. பெருசா ஒரு மாற்றம் இல்ல இந்த பங்க பொறுத்தவரைக்கு. ஸோ இப்ப என்னன்னா, ஃபெர்டிலைசருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர் இன்சென்டிவ்ஸ வந்து டபுள் ஆக்க போறதா கவர்மெண்ட்ல ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுட்டு இருக்கு. ஸோ இப்ப இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம வார் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஃபெர்டிலைசர் தட்டுப்பாடும் பெரிய அளவுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில இன்சென்டிவ் தரதா, ஸோ பேச்சுவார்த்தை அதுவும் டபுளா தரதா போயிட்டு இருக்கு. ஸோ மேபி இது இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவா அமைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மேபி ஏற்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தது, நான் ஏதாச்சும் பண்ணேன்னா அந்த அப்டேட்ட உங்க கூட நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அடுத்தது, ஸோ டோம்ஸோட பிளாக் டீல். ஸோ டோம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசென்ட்டா பார்த்தோம். ரெனால்ட்ஸ் நிறுவனத்த வந்து அக்யூர் பண்ண போறதா. இப்போ டோம்ஸ்ல ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஃபிலா பார்த்தீங்கன்னா, ஒரு 7% பங்குகள விக்க போறதா வந்து ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் டீல் மூலியமா வந்து நடக்க போகுது. இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். பட் இந்த பங்குலலாம் நமக்கு பெரிய அளவுக்கான ஆர்வம் இல்ல. செய்தியா நம்ம பார்த்துட்டு கடந்து போவோம். அடுத்தது, ஐடிசி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 52 வீக் லோல இருக்கு. ஸோ இந்த பங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமா நம்ம சொல்லலாம். ஏன்னா ரூ. 500 இருக்கும்போது யாருக்கும் பயம் இல்ல இந்த மாரியான பங்குகள் பக்கம். ஆனா அதே பங்கு 300க்கு கீழ வந்ததும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பல ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து, ஸோ ரிட்டர்ன் பார் இவ்வளோ தான் இருக்கு, அவ்வளோ தான் இருக்கு அப்படின்ட்டு பலவிதமான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா உலா வருது. பட் நம்ம மாற்றி பண்ணணும். ஸோ டெஃபினட்டா பங்கு கீழ இறங்கும்போது தான் அந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய டிசிஷனே வந்து எடுக்கணும். ஸோ அதெல்லாம் அதுதான் கரெக்ட் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஆனா பீக்ல இருக்கும்போது கீழ இறங்காது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா, நம்மள இதெல்லாம் யோசிக்க வைக்கிறதுக்கு தயங்குது. அது போக ஒரு கான்ஃபிடென்ட்டான வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, உங்க மைண்ட்ல பெரிய அளவுக்கு வந்து ப்ளே பண்ணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எதுக்கும் வந்து அஞ்சாம 52 வீக் ஹை, அதாவது 52 வீக் ஹைன்னு கூட சொல்லக்கூடாது. அது ஒரு நல்ல உச்சமான விலை தான். அந்த உச்ச விலையில வாங்குறதுக்கு கூட பெரிய அளவுக்கு யாருக்கும் பயம் இல்ல. ஆனா இறங்கும்போது வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. நான் நெறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். இறங்கும்போது வாங்குறதுக்கு பெரிய ஆர்வம் இல்ல. ரூ. 150 போகும், ரூ. 70 போகும் அப்டின்ட்டு பயம் பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வந்து எவ்வளோ தான் டிஸ்கஸ் பண்றது? முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோம். ஸோ இப்ப என்ன செய்தினா, இந்த கோட்டாக் செக்யூரிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசி பங்கு ஒரு ரூ. 365 வரைக்கும் போகும் அப்டிங்கிற மாரி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 365 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும் இந்த ஐடிசிக்கு அப்டின்ட்டு.
இவங்க ஒரு ப்ரெடிக்ஷன் குடுத்துருக்காங்க. சப்போர்ட் பார்க்கும்போது, இப்ப இருக்கக்கூடிய வேலை ஒரு 290 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாவும் வந்து இந்த ஐடிசிய பொறுத்தவரைக்கும் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்டின்ட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்ற மாரி 365 போகுமா அப்படிங்கிறது தெரியல. போனா நல்லது தான். ஆனா எனக்கு என்ன, எனக்கு ரூ. 200 போகணும் அப்படின்னு தான் ஆசையா இருக்கு. நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எவ்ரி டிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த 200 போச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா கணிசமான அதாவது பல்க் பையிங் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும்ன்ட்டு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி கிடைச்சதுன்னா டெஃபினட்டா அந்த வாய்ப்ப நான் பயன்படுத்துவேன். ஆனா இவங்க சொல்ற மாரி 365 போனாலும் ஒண்ணும் நஷ்டம் இல்ல. வேற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும். ஸோ அந்த வாய்ப்புகள நம்ம பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. குறிப்பா ஜேஎல்ஆர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த கஷ்டமான காலகட்டத்திலும் ஜேஎல்ஆர் பார்த்தீங்கன்னா, ஒரு 4,660 கோடி டிவிடெண்டா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு குடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஜேஎல்ஆரோட எஃப்ஐ 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தா, ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ். நஷ்டத்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன் என்னன்னு கேட்டா, அந்த சைபர் அட்டாக் அப்படின்னு தான் பெரிய அளவுக்கு வந்து பேசுவாங்க. கம்பெனி பேசுதோ இல்லையோ, இந்த கம்பெனிக்கான ஆதரவாளர்கள் இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா அதத்தான் சொல்லுவாங்க. ஆனா, ஸோ இந்த சைபர் அட்டாக்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் ரீசன் இல்ல. ஸோ இந்த சைபர் அட்டாக் இல்லாமயே இவங்க பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அந்த உண்மைய கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஏதுன்ட்டு நெறைய முறை பேசியிருக்கோம். இன்னும் இன்னும் இத பற்றியான ஒரு ஆர்டிக்கல் நாளைக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கு. ஸோ எஃப்ஐ 25 பெர்ஃபார்மன்ஸ், எஃப்ஐ 24 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லோவாயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சைக்கிளிக்கல் பிசினஸ் ஆட்டம் தான் ஜேஎல்ஆர் போயிட்டுருக்கு. ஸோ ரெஃப்ரெஷிங் மாடல் எதுவும் இல்ல. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அடுத்த கட்ட பிளான் என்ன? ஸோ இவங்க இன்னும் என்னென்ன திட்டத்த வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டா ஆர்டிக்கல்ல வந்து உங்க கூட பதிவு பண்றேன். ஸோ அதே மாரி இந்த அதாவது போன வீக்கெண்ட்ல ஒரு ஸ்டெலன்டீஸ் அண்ட் டாடா மோட்டார்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் போடலான்ட்டு இருந்தேன் ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல். ஆனா நேரம் கிடைக்காத ஒரு காரணத்தினால என்னால அந்த பதிவ போட முடியல. ஸோ ஓகே பரவால்ல. அந்த காலமும் கடந்து போயாச்சு. ஸோ மேபி திரும்ப சான்ஸ் கிடைச்சதுன்னா அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா இப்போதைக்கு என்னால அந்த இடத்துல வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் வந்து டைட்டான ஷெட்யூல்ல ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால டைம் இருந்ததுன்னா அந்த வீடியோவ நான் மேக் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. ஸோ ஸ்டில் ஸ்டெலன்டீஸ் பார்த்து பயந்துட்டுலாம் இருக்காங்க நெறைய பேர். ஆனா பயப்படுறவங்க பயப்படலாம். ஸோ வாங்குவதும், விற்பதும் அவங்களுடைய ஒரு எண்ணம். அதுல நம்மளுடைய தலையீடு எதுவும் இருக்க போறதில்ல. பட் நான் இந்த இடத்துல பெரிய அளவுக்கு கான்ஃபிடென்ட்ல இருக்கேன். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி அது தவறா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும், அந்த மிஸ்டேக் நான் பண்ற மிஸ்டேக் என்னோட காசு தான் வந்து வீணா போப்போது. பட் இந்த இடத்துல நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஸோ லோல இருக்கு. ஆல்மோஸ்ட் நல்லா அடிமட்ட விலையில இருக்கு. எப்படி 2 பேரும் போட்டி போட்டு யார் முந்திட்டு மேல வர போறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டாடா மோட்டார்ஸ்லயும் ஏற்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு பெரிய அளவுக்கு இருக்கு. ஸோ வரும்போது டெஃபினட்டா இந்த இடத்துல நான் வாங்குவேன். உடனே நீ டாடா குழுமம்னாலே இப்படித்தான் நீ பேசுவ. டாடா மோட்டார்ஸ்னாலும் உனக்கு என்ன காண்ட் அப்படின்னு தெரியல அப்படின்ட்டெல்லாம் கமெண்ட்ட போடுவான். கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, ஸோ இதுக்கு இந்த வீடியோலயே டிசிஎஸ பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஒரே குழுமத்துல 2 நிறுவன பங்குகள்ல 2 விதமான சிந்தனைகள் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. பட் அப்பவும் வந்து நான் டாடாக்கு எதிரா பேசுறேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிசினஸ் அட்ராக்டிவா இருக்கா? ஸோ அது மட்டும் தான் நம்மளுடைய பார்வையா இருக்கணும். என்னுடைய பார்வை அது மட்டும் தான். ஸோ மேபி டாடா மோட்டார்ஸ் அட்ராக்டிவா வந்ததுன்னா டெஃபினட்டா வந்து நான் டாடா மோட்டார்ஸ ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ டாடா குழும பங்குகள் ஆல்ரெடி என்கிட்ட நெறைய பங்குகள் இருக்கு. நெறைய நெறைய நிறுவனங்கள். ஸோ அத பற்றி இதுக்கு முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குழுமத்துக்கு எதிரானவன், அந்த குழுமத்துக்கு ஆதரவானவன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாரியெல்லாம் டிஸ்கஸே பண்ண மாட்டேன். எங்க சான்ஸ் இருக்கோ அந்த இடம் என்னோட இடம். இதுதான் என்னுடைய பாலிசி. ஸோ அதிலிருந்து ஒருபோதும் மாற மாட்டேங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இத்தனை பேசியும் திரும்ப வந்து போடத்தான் செய்ய போறாங்க. ஸோ போட்டுட்டு போட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி லிக்விட் ஃபண்ட் பற்றி பலரும் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. லிக்விட் ஃபண்ட் பற்றி ஒரு டீட்டெயில்டான ஆர்டிக்கல் நான் போட்டிருப்பேன். நான் வீடியோல கூட இந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பட் அந்த ஆர்டிக்கல்ல நெறைய விஷயங்கள நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூன் போஸ்ட் பண்ண வீடியோலயே அந்த லிங்க்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லயும் அந்த லிங்க்க போட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன். தேவை இருக்கிறவங்க படிங்க. அதே மாரி தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. வீடியோ போட்டதுமே ஒரு அட்டெண்டன்ஸ் போடக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க இந்த பதிவ ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி யாராச்சும் லிக்விட் ஃபண்ட் பத்தி கேட்டா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணி விடுங்க. அங்க போயிட்டு அவங்க லிக்விட் ஃபண்ட பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கட்டும். அதே மாரி லிக்விட் ஃபண்ட்லனா ஒரு உபரி பணம் எனக்கு வந்தது. அந்த பணத்தையும் பார்த்தீங்கன்னா, வேற பிசினஸ். அதிலருந்து வந்த பணத்த தூக்கி லிக்விட் ஃபண்ட்ல தான் போட்டிருக்கேன். அகைன் பார்த்தீங்கன்னா, எடுத்துருவேன். அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்ல நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த பணம் பார்த்தீங்கன்னா மாறிரும். அந்த ஃபண்டுல வந்து பெருசா எந்த விதமான
மாற்றமும் இருக்க போறதில்ல. மந்த்லி 30,000 அப்படிங்கிற ஒரு கணக்கோட அந்த புது லிக்விட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, பயணத்த தொடரும் அடுத்த 3 வருடத்துக்கு. ஸோ அதே மாரி பராக் பரைக்கோட லார்ஜ் கேப் ஃபண்ட் ஒரு 5,000. ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருட கணக்குல நான் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அது வந்து வேற ஒரு தனி திட்டத்துக்காக. ஸோ அத்தனையும் தூக்கி மார்க்கெட்டுக்காக மட்டுமே என்னால வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக, தனியா வேற ஒரு நீடுக்காக அந்த பணத்த நான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து அது முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் அத எதுக்கு நான் சேவ் பண்றேன்? என்ன காரணம்ங்கிறத பற்றி டீட்டெயில்டா உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணலாமா? இப்படி பண்ணி நம்மளுடைய நீட்ஸ வந்து பூர்த்தி பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!